அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் அருளால் தொடர்ச்சியாக சில நபிமொழிகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த நபிமொழியின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன, அதன் மூலமாக இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதையான சில செய்திகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை பார்த்த சில சஹாபாக்கள், அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனைத்து செயல்பாடுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த நடைமுறைப்படுத்துவதனுடைய பிரதிபலனாகத்தான் நிறைய ஹதீஸ்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு நிறைய செய்தியை சொல்லி கொடுக்குறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர்கள் கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்கன்னா, ஐயுல் இஸ்லாமு அஃதலு அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்திலேயே மிக சிறந்த ஒரு விஷயம் என்ன இருக்கிறது? ஒரு விஷயம் நீங்கள் நல்லா விளங்கிக்கிடுங்க. இந்த ஹதீஸில் ஐயுல் இஸ்லாமு, இஸ்லாம் என்பதே நமக்கு ஒரு சிறந்தது ஒன்று. நல்லா விளங்கிக்கிடுங்க. நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கு இல்லையா, எந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த மார்க்கத்துடைய மகத்துவம் என்பது மிக சிறந்தது, அது அற்புதமானது. நம் கொண்டிருக்கிற இந்த கொள்கை, நம்முடைய தௌஹீத், நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களும் இஸ்லாம் என்ற முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள், முஃமின்கள் என்ற அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நம் மகத்துவமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபித்தோழர்கள் எதை கேட்கிறார்கள் தெரியுமா? ஐயுல் இஸ்லாமு, இஸ்லாத்திலேயே அஃதலுன், மிக சிறந்த ஒரு காரியம் ஏதாவது இருக்கிறதா, மிக சிறந்த ஒரு விஷயம் ஏதாவது இருக்கிறதா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம்? இஸ்லாத்திலேயே மிக சிறந்த செயல் என்ன தெரியுமா? இஸ்லாத்திலே மிக அழகான செயல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்கு பிடித்த செயல் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி அப்படின்னாங்க. எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமினுடைய நாவை கொண்டோ, மில்லிசான், நாவு இருக்கு பார்த்தீங்களா, வாய், இந்த நாவை கொண்டோ அல்லது கரத்தை கொண்டோ, இந்த இரண்டு கையை கொண்டோ அல்லது நாவை கொண்டோ எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் இஸ்லாத்திலே மிக சிறந்த செயல் அப்படிங்கிறாங்க. இதுதான் சிறந்த செயல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹதீஸ் நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு முஸ்லீம், நம்ம ஒரு இறை விசுவாசியாக இருக்கிறோம், நம்ம ஒரு முஃமின்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், நாளை மறுமை நாளில் நம்மிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்கிற விஷயத்தை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். இப்படி நம்பிக்கை கொண்டு இருக்கிற நாம அந்த ஒரு இறை விசுவாசி இன்னொரு இறை விசுவாசிக்கு நாவை கொண்டோ, நாவால என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது, வார்த்தையாலே கொண்டு நோய்வினைப்படுத்திடக்கூடாது, அவங்கள கேவலப்படுத்திடக்கூடாது, அவர்களை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது, அவர்களை பற்றி அவதூறு பேசிவிடக்கூடாது, அவர்களை பற்றி இல்லாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. இப்படி எந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு நாவை கொண்டோ அல்லது கரத்தை கொண்டோ எந்த விதமான தொல்லையும் தராமல் இருக்கிறாரோ, எந்த விதமான தொல்லையும் கொடுக்காமல் இருக்கிறாரோ, அதுதான் இஸ்லாத்திலேயே ஒரு சிறந்த ஒரு அமலாக, இஸ்லாத்திலே ஒரு அஃதலாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அழகான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமகாலத்தில் பார்க்கிற பொழுது நிறைய நபர்கள் நிறைய வார்த்தைகளை கொண்டு நிறைய முஸ்லிம்களை என்ன செய்யறாங்க, நோய்வினைப்படுத்துகிறார்கள். நிறைய விஷயத்துல ஃபேமிலியாக இருக்கலாம், மற்ற பிற சமுதாய பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களை பற்றி குறை சொல்லி, இவர்களை பற்றி பேசி, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாத வார்த்தைகளை பேசி, இப்படியாக நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா
அவர்களை வார்த்தையின் மூலமாக கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவர் நோவினைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது நல்ல ஒரு காரியம் என்று பார்த்தல் கிடையாது. ஒரு நல்ல ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று பார்த்தால் அடையாளம் கிடையாது. அதே போன்று இந்த கரத்தை கொண்டோ கரத்தை கொண்டு எந்த விதமான நோய்வினையும் செய்யக்கூடாது. இதைத்தான் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உண்மையான முஸ்லீமாக இருக்க விரும்புகிறாயா, உண்மையான முஃமினாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அப்படி இருக்கக்கூடிய நபராக நீ ஆசைப்படுகிறாய் என்று சொன்னா எந்த விதமான கரத்தை கொண்டோ உன்னுடைய நாவை கொண்டு என்ன செஞ்சிடாத, பிற ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்து விடாத, எந்த விதமான நோய்வினையும் செய்து விடாதே. அப்படி நோய்வினை செய்யாமல் இருந்தேன்னு சொன்னா அது இஸ்லாத்திலேயே ஒரு சிறந்த ஒரு அமலாக, சிறந்த ஒரு செயலாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு இந்த ஹதீஸை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 11வது ஹதீஸாக என்ன செய்யப்பட்டுனா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இறை விசுவாசிகளாக இருக்கிற நாம் பிற ஒரு முஸ்லிம்களுக்கு எந்த விதத்தில் நோய்வினை தராமல் அவரிடத்தில் இணக்கமாக, அவரிடத்தில் அன்போடு நல்ல முறையில் பேசுவதற்குண்டான நல்ல ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.